உணவகத்தோடு கூடிய மதுபான கூடத்திற்கு அனுமதி வழங்க டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரண செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, அண்டை மாநிலம் உள்ளதை போன்று தமிழகத்திலும் உணவகத்தோடு கூடிய மதுபான கூடத்திற்கு விரைவில் அனுமதி வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. விவரங்கள். உணவகத்துடன் கூடிய மதுபான கூடத்திற்கு அனுமதி வழங்க டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் உள்ளதை போல ரெஸ்டாரண்ட் வித் பார் என சொல்லக்கூடிய ரெஸ்டோ பார் உணவகத்துடன் கூடிய மதுபான கூடத்திற்கு தமிழ்நாட்டிலும் அனுமதி வழங்க டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. டாஸ்மாக் கடைகளுடன் இயங்கி வரும் பார்களின் எண்ணிக்கையை குறைத்து ரெஸ்ட்ரோ பார் அனுமதி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. FL2, FL3 மணமகள் மழங்களுக்கு மதிப்பு கூட்டு வரி இல்லாததால் மதிப்பு கூட்டு வரியுடன் கூடிய ரெஸ்ட்ரோ பார்களுக்கு அனுமதி வழங்கி அரசின் வருவாயை பெருக்க டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறது. அதன்படிதான் உணவகத்துடன் கூடிய மதுபான கூடத்திற்கு அனுமதி வழங்க டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிடப்பட்டு அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் என்பது வெளியாகியுள்ளது. உணவகத்தோடு கூடிய மதுபான கூடத்திற்கு அனுமதி வழங்க டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரண செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, அண்டை மாநிலம் உள்ளதை போன்று தமிழகத்திலும் உணவகத்தோடு கூடிய மதுபான கூடத்திற்கு விரைவில் அனுமதி வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. விவரங்கள். உணவகத்துடன் கூடிய மதுபான கூடத்திற்கு அனுமதி வழங்க டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் உள்ளதை போல ரெஸ்டாரண்ட் வித் பார் என சொல்லக்கூடிய ரெஸ்டோ பார் உணவகத்துடன் கூடிய மதுபான கூடத்திற்கு தமிழ்நாட்டிலும் அனுமதி வழங்க டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. டாஸ்மாக் கடைகளுடன் இயங்கி வரும் பார்களின் எண்ணிக்கையை குறைத்து ரெஸ்ட்ரோ பார் அனுமதி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. FL2, FL3 மணமகள் மழங்களுக்கு மதிப்பு கூட்டு வரி இல்லாததால் மதிப்பு கூட்டு வரியுடன் கூடிய ரெஸ்ட்ரோ பார்களுக்கு அனுமதி வழங்கி அரசின் வருவாயை பெருக்க டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறது. அதன்படிதான் உணவகத்துடன் கூடிய மதுபான கூடத்திற்கு அனுமதி வழங்க டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிடப்பட்டு அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் என்பது வெளியாகியுள்ளது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.